ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 ஆர்சிபியோட லேட்டஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய ஜாக்கப் பெத்தால். ஸோ அவர் வந்துட்டு ஆர்சிபிக்கு சோல்ட் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதில் முக்கியமான விஷயம், நீங்கள் ஆர்சிபியில் வந்துட்டு எதுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணுறீங்க, ஸோ ஆர்சிபியில் வந்துட்டு எந்த விஷயம் உங்களை ரொம்ப வந்துட்டு எக்ஸைட்டடாக வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டதுக்கு இது ஒரு கொஷினே கிடையாது, இதுக்கான ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும். நான் வந்துட்டு அலாங் சைடு வித் விராட் கோலியோட விளையாட போகிறேன், அதுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ஆர்சிபி என்னை பிக் பண்ணும்போதே நான் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் விராட் கோலி கூட விளையாடுறதுக்கு தான் அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் அப்படிங்கிறது கொடுத்தாரு. ஸோ கிங் கோலியோட வந்துட்டு சேர்ந்து அந்த இடத்துல வந்துட்டு நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு ஜாக்கப் பெத்தல் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ரோல் கொடுத்தாலும் சரி எனக்கு வந்துட்டு அதை பெஸ்ட்டாக பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆர்சிபி என்னை வந்துட்டு எந்த ரோல் வேணாலும் கொடுக்கலாம், நான் அதை அவங்களுக்காக பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு சிம்பிளாக எப்படின்னா ஃப்ளோட்டராக கூட நீங்கள் என்னை யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து நான் எஃபிஷியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் தாரக மந்திரம். ஸோ கண்டிப்பாக ஜாக்கப் பெத்தால் நல்ல ஒரு தரமான பேட்ஸ்மேன். இப்போ ரீசெண்டாக டெஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒன் டவுன் பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பாட்டில் ஆடிட்டார். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபிக்கும் அவர் வந்து ஒரு ஃப்ளோட்டராக இருந்தாருன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டான ரன் அப்படிங்கிறது அடிச்சு கொடுப்பாரு. பட் ஆர்சிபி ஜாக்கப் பெத்தாலுக்கு ஃப்ளோட்டர் மாதிரியான ரோல் வச்சிருக்காங்களா, ஸோ இல்லை வந்துட்டு ஸ்டாண்டர்டாக வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் விஷயம், நம்மளுடைய சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் கேப்டன்சியில் மாஸ் காட்டும் ஆர்சிபி வீரர்கள். ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஜேஷ் சர்மா, புவனேஸ்வர் குமார், ரஜத் படிட்டர் அண்ட் குர்னல் பாண்டியா, இவங்க 4 பேர் தான். ஸோ இந்த 4 பேருமே இப்போ வந்துட்டு சையத் முஸ்டாக் அலியோட செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகியிருக்கிறாங்க. வேறு லெவலில் செமிஃபைனலில் குவாலிஃபை ஆன டீம்ஸுக்குலாம் ஆர்சிபி பிளேயர்ஸ் தான் கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இப்போ வைரலாக போயிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விதர்பாவோட கேப்டன் வந்துட்டு ஜிதேஷ் சர்மா. ஸோ அவரும் இப்போ வந்து செமிஃபைனல் குவாலிஃபை ஆகியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் நம்மளுடைய புவி. ஸோ நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ரிக்லாம் எடுத்து வேறு லெவலில் ட்ரிபிள் விக்கெட் மெய்டன்லாம் போட்டு யூபியை வின் பண்ண வச்சு செமிஃபைனல் குவாலிஃபை ஆன புவனேஸ்வர் குமார். அடுத்தது மத்திய பிரதேஷோட கேப்டனாக ரஜத் படிட்டர். கன்சிஸ்டண்டான பெர்ஃபார்மன்ஸாக இந்த சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபி ஃபுல்லாகவே கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பரோடா. எல்லாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் ஸோ பரோடா டீம் நிறைய ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி மாஸ் காட்டினாங்க. குர்னல் பாண்டியாவோட கேப்டன்சி உண்மையாகவே செமையாக இருந்தது. நிறைய சேலஞ்சஸ் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிட்டு ஸோ வேறு லெவலில் வந்து எஃபிஷியண்ட்டாக கேப்டன்சி பண்ணார். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த 4 டீமில் ஏதாவது ஒரு டீம் வின் பண்ணுச்சுன்னா கேப்டன்சி ரேடார் ஃபார் ஆர்சிபி ஓப்பன் ஆகும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் இந்த 4 டீமில் எந்த டீம் வின் பண்ணுறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மறக்காம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் அப்டேட், ஐபிஎல் 2025 நம்மளுடைய ஸ்வஸ்திக் சிக்காராவோட ரோல் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி நேற்று ஏபி டிவிலியர்ஸ் கிட்ட கேட்டதுக்கு ஏபி டிவிலியர்ஸ் ஒரு சில இன்சைட்ஸ் ஷேர் பண்ணார். ஸோ அது என்ன அப்படின்னா, ஸ்வஸ்திக் சிக்காரா நல்ல ஒரு தரமான ஓப்பனிங் டாப் ஆர்டர் பேட்டர். ஸோ டோட்டலி வந்துட்டு ஆர்சிபிக்கு இந்த மாதிரி ஒரு அதிரடியாக ஆடக்கூடிய டாப் ஆர்டர் பேட்டர் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நீட் இருக்குது. அந்த நீடை இப்போ இந்த ஸ்லாட் வச்சு அவங்க ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விராட் கோலிக்கு பேக்கப்பாக தான் ஸ்வஸ்திக் சிக்காரா அப்படிங்கிறது இல்லாமல் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஸ்வஸ்திக் சிக்காராவை நம்ம மெயின் 11ல் வந்து யூஸ் பண்ணி ஃபுல் சால்ட் அண்ட் ஸ்வஸ்திக் சிக்காராங்கிற காம்பினேஷனை கூட நம்மளால் வைக்க முடியும். அந்த காம்பினேஷன் வச்சா பின்னாடி மிடில் ஆர்டர் வீக்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஆர்சிபிக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா ரஜத் படிட்டரை தாண்டி பெரிய லெவலில் வந்துட்டு அங்கே மிடில் ஆர்டர் அப்படிங்கிற இடத்துல ஆள் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்விகள் இருக்குது. ஏன்னா வந்து லியாம் லிவிங்ஸ்டன்லாம் ஒரு ப்ராப்பரான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிடையாது, அவங்களாம் ஃபினிஷிங்கில் தான் வருவாங்க. லியாம் லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிதேஷ் சர்மாலாம். ஸோ அதனால் அந்த ஒரு மிடில் ஆர்டர் அப்படிங்கிறத எஃபெக்டிவாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு விராட் கோலி மிடில் ஆர்டருக்கு போகலாம். ஃபில்சால் ஸ்வஸ்திக் சிக்காரா வந்துட்டு ஓப்பனிங். ஸோ மிடில் ஆர்டரில் வந்துட்டு விராட் கோலி, ரஜத் படிட்டர் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்ததுன்னா ஸோ கண்டிப்பாக அது கூட எஃபெக்டிவாக இருக்கும். பட் ஆனால் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் சைடில் அந்த பிளான் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்வஸ்திக் சிக்காராவை அவங்க பேக்கப் பிளேயராக தான் பார்க்குறாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபில்சால் ஸ்வஸ்திக் சிக்காரா அப்படின்னு 2 பேருமே ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்கு புதுசு. அதுவும் ஸ்வஸ்திக் சிக்காராவில் இதான் டெபு சீசன். அந்த இடத்துல அந்த ஒரு காம்பினேஷனை வச்சு ஆர்சிபி ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஸ்டில் டவுட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்வஸ்திக் சிக்காரோட ஃபார்ம் நல்லா இருக்குது, எஃபிஷியன்ட்டான காம்பினேஷனாக கூட அது இருக்கும். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஆர்சிபி திங்க் பண்ணுறாங்கன்னு.